அருண் பிளஸ் டிஎம்டி கம்பிகள், யானையின் பலம். சென்னையில் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ள வெளி மாவட்ட காவலர்களிடம் தபால் வாக்குகள் சேகரிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் நம்மிடையே நேரலையில் இணைந்திருக்கிறார். அன்பரசன், இந்த மாதிரி தபால் மூலமா வாக்குகளை வெளி மாவட்ட காவலர்கள் செலுத்துவதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, எத்தனை நாட்களுக்குள்ளாக இந்த காவலர்கள் தபால் மூலமா வாக்கு செலுத்தலாம் அப்படின்னு நாட்கள் ஒதுக்கப்பட்டிருக்குங்கிறதையும் குறிப்பிடுங்க. பிரியதர்ஷினி, நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் பணிக்காக உள்ள சென்னையில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு பிரத்யேகமாக 3 நாட்கள் தபால் வாக்குப்பதிவானது தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று காலை முதல் இந்த தபால் வாக்குப்பதிவானது தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் காவல்துறையினர் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் நேரத்தில் அன்று பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்பதால் தபால் வாக்கு அளிப்பது தொடர்பாக 3 மையங்கள் பிரத்யேகமாக இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேர்தல் அதிகாரி மூலம் படிவம் பெறப்பட்டு சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டு காவலர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சுமாராக சென்னையில் மட்டும் 15,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் இன்று வந்து தபால் வாக்குப்பதிவு செலுத்த இருக்கிறார்கள். குறிப்பாக 3 நாட்கள், இன்று நாளை மறுதினம் ஆகிய 3 நாட்கள் இவர்கள் தபால் வாக்குப்பதிவை செலுத்துமாறு சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, ஆரணி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய பாராளுமன்ற தொகுதிகளில் வாக்கு செலுத்த வேண்டிய காவலர்கள் வடசென்னை எல்லைக்குட்பட்ட வண்ணாரப்பேட்டை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் வாக்கு செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோன்று மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், சிவகங்கை, மதுரை, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய பாராளுமன்ற தொகுதிகளில் வாக்கு செலுத்த வேண்டிய காவலர்கள் தென்சென்னை தொகுதிக்குட்பட்ட அடையாறு முத்துலட்சுமி சாலையில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் வாக்கு செலுத்துமாறு வழிவகை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோன்று திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், நீலகிரி, கோவை, பொள்ளாச்சி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, கடலூர், சிதம்பரம், புதுச்சேரி ஆகிய மாவட்டத்தில் வாக்கு செலுத்த வேண்டிய காவலர்கள் மத்திய சென்னை எல்லைக்குட்பட்ட செனாநகர், புல்லா அவனியில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் வாக்கு செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சரியாக முதல் நாளான இன்று காலை 10 மணியிலிருந்து காவலர்கள் தங்களது வாக்குகளை தபால் வாக்குகளை செலுத்துவதற்காக அமைக்கப்பட்டிருக்க 3 மையங்களிலும் வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது நாம் வந்து அடையாறு பகுதியில் இருக்கக்கூடிய அடையாறு முத்துலட்சுமி சாலையில் அமைந்திருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கு இன்று காலை முதலே சரியாக 9 மணியிலிருந்து 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் தங்களது வாக்குப்பதிவுகளை செலுத்த வந்திருக்கிறார்கள். சரியாக இன்று முதல் நாள் என்பதால் 10 மணிக்கு இந்த வாக்குப்பதிவானது ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக இந்த காவலர்களுக்கு ஒரு வழிமுறையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 அரசு அடையாள அட்டைகள் அவர்கள் கொண்டு வருமாறு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஏதேனும் 2 அடையாள அட்டைகள் எடுத்து வந்து இங்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தபால் வாங்கி கொண்டு உள்ளே சென்று அவர்களை வாக்குப்பதிவு செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் திரு ஐயப்பன் அவர்கள் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். பிரியதர்ஷினி, நிச்சயமா இன்று முதல் நாளை மறுநாள் வரை தபால் வாக்குகள் செலுத்துவதற்காக பல கட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பரசன். அருண் பிளஸ் டிஎம்டி கம்பிகள், யானையின் பலம்.